திருப்பதியில் மறைத்து வைக்கப்படும் 3 மர்மமான இடங்கள். இந்த 3 இடமும் திருப்பதியில் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல. முதல்ல தங்க கிணறு. இந்த திருப்பதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 தங்க கிணறு இருக்காமா. அந்த தங்க கிணறுல ரொம்ப அதிசயமான தண்ணீர் கிடைக்குதாமா. அந்த தண்ணீரில் தான் உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்களாமா அந்த காலத்தில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கிணறு இருந்துச்சாமா. அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி, அதாவது சுத்தமான தண்ணி, அதிசய தண்ணி கிடைச்சதாமா. அதுக்காக ஒரு மன்னர் அந்த கிணத்தை சுற்றி தங்க தகடால் நிரப்பியிருக்காரு. காலங்கள் போக போக அதை பராமரிப்பு இல்லாமல் இப்போ அந்த தங்க கிணறு எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ரெண்டாவது ரகசிய கிராமம். இந்த ரகசிய கிராமத்திலிருந்து தான் திருப்பதி பெருமாளுக்கு படைக்கப்படுற எல்லா பூவு பழம் சொல்லிட்டு எல்லாமே இங்கிருந்து தான் கொண்டு வரப்படுது. அந்த பூ எல்லாமே இங்கேயே விளை வச்சு அங்கே செய்கிற பிரசாதம் எல்லாமே அதே கிராமத்திலே விளைவிச்சு கொண்டு வந்து திருப்பதி ஆண்டவருக்கு படைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த ரகசிய கிராமத்துக்கு யாராலையுமே போக முடியாது. அங்கே வேலை செய்வீங்க, அது மட்டும் இல்லாமல் திருப்பதி பூசாரிங்க தவிர வேற யாருமே போக முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் அந்த திருப்பதி மலைக்கு பக்கத்தில் வேற எங்கேயோ இடத்துல தான் இருக்குது. ஆனால் அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. மூணாவது திருப்பதி பெருமாளோட கால்பாதம். திருப்பதி பெருமாளோட கால்பாதம் சொல்லிட்டு அந்த கோயில் சுற்றி ஏகப்பட்ட இடத்துல சொல்லப்படுது. ஏகப்பட்ட கோயில்களையும் ஏகப்பட்ட இடத்துல செஞ்சு வச்சிருக்காங்க அந்த திருப்பதியை சுற்றி. ஆனால் திருப்பதி பெருமாளோட கால்பாதம் உண்மையிலேயே திருப்பதி மலையில் ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அந்த திருப்பதி கால்பாதம் ஏதோ ஒரு மலைக்கு மேலே ஒரு பாறையில் தான் பதிஞ்சிருக்கு. அந்த கால்பாதம் ரொம்ப பெருசாக ஒரு மனிதனோட கால்பாதம் மாதிரி இல்லாமல் அந்த கால்பாதமும் திருப்பதியில் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரியல.